முதலமைச்சரை அவருடைய வீட்ல சந்திச்சுட்டு வெளியில வந்த உடனே முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் வழக்கம் போல இது நலம் விசாரிப்பு, இது அரசியல் எதுவுமே நாங்க பேச கிடையாது அப்படின்னும், அப்புறம் கூட்டணியா என்ன நடக்கும் அப்படின்லாம் பேச போறதுக்கு எது வேணாலும் அரசியல்ல நடக்கலாம் அப்படின்னு ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரியும் அவரு பேசினாரு. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயத்த சொன்னாரு. சுயமரியாதை ரொம்ப அவசியம். நான் சுயமரியாதை உள்ளவன் அப்படின்னும் பதிவு செஞ்சாரு. இதுல ஒரு விஷயத்த யோசிக்கலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாஜகவுடைய தலைவர்கள், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இவங்கள சந்திக்கிறதுக்கு பலமுறை ஓபிஎஸ் அனுமதி கேட்டும், ஏன் மோடி அவருக்கு எனக்கு பெரும் பாக்கியம் நீங்க அனுமதி கொடுத்தா அப்படின்லாம் கடிதமே எழுதியிருந்தாரு. ஆனாலும் அவங்க யாரும் இவரை மதிக்க கூட இல்லை, சந்திக்கவே இல்லை. ஆனா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காலையில ஒரு முறை, மாலையில ஒரு முறை, 2 முறை சந்திச்சிருக்காரு. ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கான அந்த மதிப்பை இந்நாள் முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. அப்ப ஒரு சக மனிதரை மதித்து அவர்களை சந்திப்பது, உரையாடுவது தான், அதுதான் சரியான சுயமரியாதை அரசியலும் கூட அப்படின்னு இந்த இடத்துல உணர்த்தவும் இந்த சந்திப்பு ஏற்பாட ரொம்பவே விரும்பி இருந்தாரு ஓபிஎஸ் அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவங்க.